பாத்திரம் விளக்கும் போது அல்லது துணி துவைக்கும் போது இந்த மாதிரி விரல்ல அடிபட்டதுன்னா சுருன்னு எரியும். இதனால நம்ம கையில கிளவுஸ் போட வேண்டி இருக்கும். அந்த நேரத்துல வீட்லயே எப்படி கையுறை செய்யறதுன்னு பாத்துரலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அட்டைப்பெட்டி எடுத்து அதோட நீளமான இந்த பகுதியும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ 2 அட்டையை அருமையா கட் பண்ணியாச்சு. அதுல ஒரு அட்டையில நம்ம கையை இந்த மாதிரி வச்சு நம்ம கையோட அகலத்தை இதுல இருந்து நேரா ஒரு கோடும் இதுல இருந்து நேரா ஒரு கோடும் போட்டுடலாம். அடுத்ததா விரல் இந்த மாதிரி வச்சு விரலை சுத்திலும் மார்க் பண்ணிக்கலாம். விரலை ஒட்டி மார்க் பண்ணக்கூடாது. ஒரு 1 சென்டிமீட்டர் அளவு கேப் விட்டு மார்க் பண்ணணும். அடுத்ததா மார்க் பண்ண இந்த பகுதியை கட் பண்ணிரலாம். இப்போ கட் பண்ண இந்த பகுதியை இன்னொரு அட்டைக்கு மேல வச்சு அதுல மார்க் பண்ணிக்கலாம். இப்ப மார்க் பண்ண இதையும் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்ப வெட்டப்பட்ட 2ஐயும் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு கரெக்டா இந்த மாதிரி வச்சு அதோட அடிப்பகுதியில டேப் போட்டு ஒட்டிக்கலாம். அதாவது இந்த மாதிரி மூடி திறக்கிற மாதிரி இந்த பகுதியில ஒட்டி இருக்கணும். அடுத்ததா துணி வாங்கும் போது இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் கிடைக்கும். அதை ஒண்ணு எடுத்துக்கோங்க. அடுத்ததா நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருந்த அட்டையை எடுத்து இந்த கவரோட அடிப்பகுதியில இருக்கிற மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததா மார்க் பண்ண பகுதியை கட் பண்ணிரலாம். அப்படி கட் பண்ணும்போது கோட்டை ஒட்டி கட் பண்ணாம கொஞ்சமா கேப் விட்டு கட் பண்ணிரலாம். அடுத்ததா கட் பண்ண அந்த கவரை அட்டைக்கு நடுவுல சரியான நிலையில வச்சிடலாம். இந்த அட்டைக்கு நடுவுல இருக்கிற பிளாஸ்டிக் கவர் பாத்தீங்கன்னா கொஞ்சமா வெளியே தெரியும். அதை லைட்டர் யூஸ் பண்ணி உள்ள இருக்க பிளாஸ்டிக் கவர் 2ஐயும் ஒன்னோடு ஒன்னு ஒட்டிடலாம். அதே மாதிரி மெழுகுவர்த்தி இருந்தாலும் இந்த மாதிரி ஹீட் பண்ணி ஒட்டலாம். இப்ப சைடுல உள்ள பகுதியை சூப்பரா ஹீட் பண்ணி ஒட்டியாச்சு. இப்ப உள்ள எப்படி இருக்குன்னு இதை எடுத்தே பாத்துடலாம். இப்ப பாருங்க சூப்பரா சைடுல எல்லாம் ஒட்டி இருக்கு. அடுத்ததா கை விடக்கூடிய இந்த பகுதியை மட்டும் கட் பண்ணிடலாம். இப்ப பாருங்க சூப்பரா கையுறை ரெடி ஆயிருச்சு. அதே மாதிரி கை விரல்களையும் ரொம்ப எளிதாவே அசைக்க முடியுது. அதே மாதிரி வெப்பப்படுத்தி ஒட்டப்பட்ட பகுதியும் நல்ல ஸ்ட்ராங்காவே இருக்கு. இப்ப பாத்திரமும் நல்லாவே வளர்க்க முடியுது இதை வச்சு. அதனால நம்ம கையில அடிபட்டு அதுல சோப்பு முறை படுற சூழல் ஏற்பட்டா அப்படி அவசரத்துக்கு இந்த மாதிரி கையுறைய நம்ம வீட்டிலே பண்ணிக்கலாம்.